இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அயன் ரிமூவல் பிளான்ட் வித் வாட்டர் சாஃப்ட்னர். அதாவது தண்ணியில் இந்த மாதிரி கலர் இருக்கிறது அயன் படி இதில் இல்லையா அதை எடுக்கிறதுக்கு ப்ளஸ் இதில் தண்ணியில் இருக்க கடினத்தன்மையை எடுக்கிறதுக்கு உள்ள இது என்ன ப்ராசஸ் அப்படின்றது நம்ம இப்போ பார்ப்போம். இந்த மீடியா நான் உங்களுக்கு காமிச்சேன் உள்ள அதே மீடியா வந்து இது உள்ள நம்ம ஃபில்அப் பண்ணிவிடுவோம். அதாவது IRG1 சைலெக்ஸ் MnO2 ஆக்டிவேட்டட் கார்பன் அதெல்லாம் ஃபில்அப் பண்ணுவோம். ப்ளஸ் இதில் வந்து அந்த சைலெக்ஸோட கிரேட் சைஸை நம்ம மாற்றிட்டு திரும்ப அகெயின் இதில் அந்த மீடியாவை இதில் ஃபில்அப் பண்ணுவோம். ஸோ இதிலேருந்து வர தண்ணி உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர் ஆகிடும். ஸோ அயன் மட்டும் ரிமூவ் ஆகிடும். ஆனால் அதில் இருக்க ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து வாட்டர் சாஃப்ட்னர். இந்த வாட்டர் சாஃப்ட்னர் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கனாலே தெரியும். இந்த வால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த வால் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா. இந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹேண்டில் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் ஹேண்டில் இருக்கு இல்லையா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பக்கத்தில் ஒரு ட்ரம் இருக்கும். இது கூட இந்த ட்ரம் உள்ள வந்து கல் உப்பு கொட்டணும். இந்த ட்ரம் உள்ள கல் உப்பு கொட்டணும். கல் உப்பு கொட்டிட்டு இது உள்ளே வந்து நாங்கள் என்ன போடுவோம் அப்படின்னா இந்த ரெசினை போடுவோம். இந்த ரெசின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டியூபாண்ட் அப்படின்ற கம்பெனிலேருந்து வருது உங்களுக்கு. டியூபாண்ட்ன்றது டவ் ரெசின். இது இட்ஸ் USA பேஸ்ட் கம்பெனி. ரெசின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குருளையாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படி ரொம்ப உருண்டையாக இருக்கும். கீழெல்லாம் யாராவது கொட்டிட்டாங்கன்னா ஸ்டக்குன்னு வலிக்கு விழுந்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு இது குருளையாக இருக்கும். இட்ஸ் ரெசின் சாஃப்ட்னிங் ரெசின். இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 850,000 ppm ஹார்ட்னஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணும். ஹை ட்ரான்ஸ்ஃபர் ரேட் உள்ள ரெசின் இது. அதனால நாங்கள் வந்து இது டவ் யூஸ் பண்ணுறோம். எல்லோரும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரெசின் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரும். மினிமம் 6-7 இயர்ஸ் உங்களுக்கு மினிமம் வரும். கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க வந்து 10 இயர்ஸ் கூட லைஃப் வரும் உங்களுக்கு. இதில் வந்து எதுக்காக நம்ம இந்த சாஃப்ட்வேர் வாட்டர் ரெசின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தண்ணியில் வந்து கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இருக்கும். இந்த கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் வந்து என்ன ஆகுனா தலையோட ஸ்கால்பில் போய் உட்காந்துரும். முக்கியமாக லேடிஸில் போய்ட்டு மெக்னீஷியம் அண்ட் கால்சியம்ன்றது ஒரு சால்ட். அது ஆக்சுவலாக அது வந்து தண்ணி இவாப்ரேட் ஆகி நம்ம உடம்புலேருந்து ஹீட் ஜென்ரேஷன் ஆகும், கீழே தண்ணி கொட்டினா கூட தண்ணி இவாப்ரேட் ஆனாலும் அது அந்த மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் சால்ட் வந்து ஸ்டெயின் மார்க் ஆகிடும். ஸோ அதே ஸ்டெயின் மார்க் உங்கள் தண்ணியோட உங்கள் தலையோட ஹெட்டில் இருக்க ஸ்கால்பில் விழுந்துடும். அது வந்து ஸ்கால்ப்பு ப்ரீத் பண்ண முடியாமல் சீக்கிரமாக அந்த முடியெல்லாம் எல்லாமே கொட்டி போய்டும். இதுதான் அது இருக்க ப்ராப்ளம். ஸோ இந்த தலைமுடி கொட்டுறது, பாத்ரூமில் வந்து ஒயிட் பேட்ச் மார்க்ஸாக வருது. புதுசாக பாத்ரூம் பண்ணியிருப்பீங்க பார்த்தானா அதில் எல்லாமே காஸ்ட்லி டேப்ஸு ஃபாசட்ஸ்லாம் போட்டிருப்பீங்க, ப்ரோ ஹேர் ரோக்கா அதெல்லாம். அது என்ன ஆகுனா உங்களுக்கு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் ஃபுல்லாக. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம சாஃப்ட்னர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படியே இந்த சாஃப்ட்னர் இருந்தால் கூட அதிகபட்சம் உங்கள் ஹார்ட்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ppm ஹார்ட்னஸ், அதுவே ரொம்ப அதிகம். அதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணோம். அதுக்கு மேலே ஹார்ட்னஸ் இருந்தால் இந்த வாட்டர் சாஃப்ட்னர் கூட வேலை செய்யாது. ஸோ நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு ஹார்ட்னஸ் இதுன்னு சும்மானாலும் டெஸ்ட் பண்ணாமல் போடுவாங்க. அதெல்லாம் ஃபெயிலியராக தான் போகும். நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது 600-800 ppm வரைக்கும் ஹார்ட்னஸ் இருந்தால் போடுங்க. அதுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் RO பிளான்ட் போடுறது எங்களோட பெஸ்ட் சஜஷன்.